சிஐஎஸ்எஃப் வீரர்களையும் வந்து பாதுகாப்பு கிராம ரவிக்குமார் கேஸ் போட்டதால பாதுகாப்பு அனுப்பிச்சு விடுறாரு. அதே முதல்ல குற்றம் இல்லை. சிஐஎஸ்எஃப் வந்து அது வந்து ஒரு நீதிமன்றத்தை காவல் காக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய ஒரு காவல் நிறுவனம். இப்போ அதுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நிறுவனம் தமிழக காவல்துறையின் உத்தரவு போட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அடுத்தபடியான ஒரு உயர் அதிகாரியை கொண்டு நேரடியாகவோ வந்து காவல்துறை தலைவரையும் நீங்களே தலையிட்டு நீங்களே போய் அந்த வந்து தீபத்தை எடுத்து வந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறது வேறு. ஆனால் முற்றிலுமாக மாற்றி ஒரு மத்திய அரசின் கீழ் எனக்கு இருக்கிற ஒரு சிஎஸ்எஃப் நிறுவனத்திட்ட கொடுத்து நீங்கள் போங்க, அவர் கூட துணை போங்க அப்படின்னா இது வந்து பயங்கரவாதத்திற்கு நீதித்துறையை துணை போவது போல் இருக்கிறது. இது வந்து அவர்கள் வந்து வேணுமே திட்டமிட்டு நடத்துகிற ஒரு செயல். அது அங்கே வந்து திருப்பரங்குன்றத்திலே கலவரம் ஏற்படுத்த வேண்டும், திருப்பரங்குன்ற மலையை வைத்து அரசியல் செய்ய வேண்டும், திருப்பரங்குன்ற மலையில் வைத்து இருக்கிற அந்த முருகரை வைத்து நாம் இங்கே அரசியல் வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்கிற சதி திட்டம் வெளிப்படையாக இருக்கிறது. பாமர மக்கள் கூட பேசிக்கிறாங்க. இது எப்படி நீதிபதிக்கு எப்படி தெரியாமல் போயிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே இத்தனை ஆண்டு காலம் இருந்த பழக்க வழக்கங்கள் தானே அவங்க பயன்படுத்துகிறாங்க. புதுசாக ஒரு பழக்கத்தை நாமே கொண்டு பண்ணிக்கிட்டு அவங்களே அந்த பழக்கத்துக்கு உள்ளார வந்துட்டாங்களா இல்லையா? சிக்கந்தர் மலையை வந்து அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் பயன்படுத்துகிறாங்க, அங்கே இருக்கிற இந்துக்களுக்கும் பயன்படுத்துகிற நிலைமை அங்கே இருக்கா இல்லையா? நீங்கள் திரும்பி வந்து பழைய மாதிரி 1947 அந்த காலத்தில் சுதந்திரமானதுக்கு முன்னாடி நடந்தது ஏன் திரும்பியும் கொண்டாந்து நடைமுறை கொண்டு வந்து அங்கே ஏன் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுறீங்க?